ஹிஸ்ட்ரி வித் மித்தி சீரீஸோடைய எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட்டான டைனோசர்ஸோடைய அழிவு. எப்படி டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, டைனோசர்ஸ் வந்து ரியல் அனிமலே வந்து கிடையாது. நிஜமாவே அப்படி ஒரு அனிமலே வந்து கிடையாது. இந்த உலகத்துல இல்ல. ஜஸ்ட் ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். அதாவது புராணங்களையும் வெறும் கதைகளுமே சொல்லப்பட்ட ஒரு அனிமல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வளர வளர நிறைய படிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு, டைனோசர்ஸ் நிஜமாவே இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாச்சு. எப்படா அவ்வளோ பெரிய ஒரு அனிமல் இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நான் அதை பத்தி நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டைனோசர்ஸ் அழிஞ்சு போச்சு. அது இன்ன வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குங்க. எக்ஸாக்ட்டா சயின்டிஃபிக்லி 100% இதான் காரணம் அப்படின்னு இன்ன வரைக்கும் ப்ரூஃப் பண்ண முடியல, எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா நெறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. அது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் காரணமா டைனோசர்ஸ் அழிஞ்சு போனதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 66 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பூமிய ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட், அதாவது எரிக்கல் விண்கல், கரெக்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு ஆஸ்ட்ராய்ட், சரியா? ஒரு பவர்ஃபுல்லான ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியை வந்து தாக்கியிருக்கு. அது தாக்குறதுனால தான் டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ராய்ட் வந்து தாக்குன உடனே மொத்தமா எல்லா டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போகலையாம். அது நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியை தாக்குனதுனால ரொம்பவே டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம பூமிக்கு சன்ரைஸ் வந்து கொஞ்ச நாட்கள் வராம வந்து இருந்துச்சாம். அதனால பிளான்ட்ஸ்லாம் வந்து செத்து போச்சு. ஸோ பிளான்ட்ஸ் இல்லாதனால பிளான்ட் ஈட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, சில அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸ்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கு, இறந்து போயிருக்கு. அந்த அனிமல்ஸ் இறந்து போனனால அதைத்தான் வந்து டைனோசர் சாப்பிடும் இல்லையா, ஸோ டைனோசருக்கு சாப்பாடு இல்லை. இதனால டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு. இது ஃபுட் செயின் பாதிக்கப்பட்டனால டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராய்ட்னால ஒரு பெரிய வால்கனோ எரப்ஷன், எரிமலை இருக்கு இல்லையா, எரிமலைலாம் பயங்கரமா வந்து வெடிச்சிருக்கு, சிதறி போயிருக்கு. அதனால டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்துல அப்படி ஒரு சுனாமி, ஒரு பவர்ஃபுல்லான சுனாமி வந்து வந்திருக்கு. அந்த சுனாமினால டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ராய்ட் தாக்குறதுனால நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, சன்ரைஸ் கொஞ்ச நாள் வராம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பரேச்சர்ல வந்து சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ரொம்பவே வந்து குளிரா வந்து இருக்கு, பயங்கர ஐஸா இருந்திருக்கு. ஸோ அந்த டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனோசர்ஸ்னால தாங்கிக்க முடியல. அதனால ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பல ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்குவேக், நிலநடுக்கம்னால தான் டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வைல்ட் ஃபயர், ஒரு பெரிய காட்டு தீ வந்து பரவி இருந்திருக்கணும். அதுல இருந்து சர்வை பண்ண முடியாம தான் டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொன்னாலுமே, இது எல்லாத்துலயுமே காமனா என்ன இருக்கு? நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரழிவு. ஸோ ஒரு இயற்கை பேரழிவுனால தான் டைனோசர்ஸ்லாம் கண்டிப்பா அழிஞ்சு போய் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா இன்ன வரைக்கும் ப்ரூஃப் பண்ண முடியல. நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லாம இன்னொரு ரீசன் வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா எபிடமிக். கொரோனா மாதிரி ஒரு பெரிய வைரஸ், கொரோனா விட ஒரு பெரிய டெட்லியஸ்ட் வைரஸ் வந்து அந்த பீரியட்ல வந்து வந்திருக்கணும். ஒரு பாக்டீரியா மூலமாவோ, ஒரு பாரசைட் மூலமாவோ, ஒரு வைரஸ், ஒரு பெரிய டிசீஸ் வந்து டைனோசர்ஸ்க்குலாம் வந்து வந்திருக்கணும். அதனால தான் டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போயிருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கூட நம்புற மாதிரி இருக்கு. மேபி இதெல்லாம் கூட ரீசனா வந்து இருக்கலாம். ஆனா வியர்டான 2 கட்டுக்கதை டைனோசர்ஸ் அழிஞ்சத பத்தி இருக்கு. என்ன தெரியுமா? நம்பர் 1, ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் ஏதோ கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்து டைனோசர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க? ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு டைனோசர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இருக்கு. இதுதான் அல்டிமேட். என்ன அப்படின்னா, எல்லா டைனோசர்ஸும் சூசைட் பண்ணி தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைனோசர்ஸும் சூசைட் பண்ணி இறந்து போச்சாம். அப்படியே டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போச்சாம். எப்படி வந்து ஒரு வியர்டான கட்டுக்கதை வந்து இருக்கு. அந்த கட்டுக்கதையில வரக்கூடிய டைனோசருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. இந்த மாதிரி கட்டுக்கதைலாம் வந்து நிறைய வந்து இருக்கு. ஆனா ரொம்ப வியர்டு வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் அழிஞ்சு போனதை பத்தி இது 2 தான்.
இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா எது கரெக்டான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராய்டுனால இருக்கலாம், இல்லைன்னா நேச்சுரல் டிஸ்டார்ட்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி நம்ம ஈஸியா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.